அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போர் அன்ன உடற்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் சொல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்ற புறநானூற்று பாடல் வரிகள் உணர்த்துவது, கற்றோர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் எப்பொழுதும் பாராட்டப்படுவார்கள் என்பதற்கிணங்க நமது பள்ளியில் பயிற்சி பெற்று தற்பொழுது சாதனையாளர்களாக பாராட்டுக்குரிய எனது மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த எனது பள்ளி நிர்வாகத்திற்கும் பயிற்றுவித்த என் சக ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். ஒரு தகவலை அல்லது ஒரு செய்தியை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க ஒரு சரியான தருணம், அப்படி இல்லை ஒரு சரியான மேடை அல்லது தளம் கிடைத்ததென்றால் அந்த தகவலுக்கும் அந்த செய்திக்கும் கண்டிப்பாக பெருமையும் சிறப்பும் அதிகம். அந்த வகையில் என்னுடைய டைரக்டர் முந்திட்டாங்க. நான் நினச்சேன் இந்த மேடையை நான் தான் சரியாக பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினச்சி, ஆனால் என் டைரக்டர்ஸ் கம்ப்ளீட்டாகவே இந்த ஸ்டேஜை அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஸோ அதுபோல் இந்த தளத்தை நான் சரியான தளமாக கருதி உங்களுடைய அனுமதியுடன் உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். சில தகவல்களை எமது பள்ளி நிர்வாகத்தின்படி நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தருமபுரி மாவட்டத்தில் 38 ஆண்டுகளாக இந்த கல்வி நிறுவனம் தனது கல்வி சேவையை இந்த மாவட்ட மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தில் பயிற்சி பெற்று பல்வேறு காலகட்டங்களில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் பள்ளிகள் அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல சாதனைகளை புரிந்து தமிழக அரசின் மதிப்பெண்களின் அடிப்படையில் தலை சிறந்த பல கல்லூரிகளில் பயிற்சி பெற்று இன்று பல்வேறு துறைகளில் எல்லா விதமான அரசு மற்றும் பொதுத்துறைகளில் இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் பெற்றோர்களாகி அவர்களுடைய குழந்தைகளையும் நமது பள்ளியில் இன்று பயிற்சி கொடுத்து அந்த அழகை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த விதத்தில் தருமபுரி மாவட்டத்தில் எங்கள் பள்ளிக்கு என்று தனி சிறப்பு உண்டு. ஸோ இது ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, 38 இயர்ஸ் ஒரு ஸ்கூல் வந்து எந்த விதமான டீவியேஷன்ஸும் இல்லாமல் சஸ்டெயின் ஆகிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் டீம் தான். 3 பேருமே பேசியிருந்திருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாக முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விதமான அடிப்படை கல்வியின் தேவைகளை மாற்றி 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 அமைத்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல மாணவர்களுக்கு புது விதமான எளிய முறையிலான கல்வியை கொடுப்பது எங்களுடைய தனிச்சிறப்பு. அதற்கான ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தான், 2017ஆம் ஆண்டு வரை எல்லா துறைகளையும் குறைந்தபட்சம் எங்கள் பள்ளியை சார்ந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மருத்துவத்துறை ஆனாலும் சரி அல்லது பொறியியல் துறை ஆனாலும் சரி, ஒரு தலை சிறந்த அறிவியல் கல்லூரிகள்னாலும் சரி, தமிழகத்தினுடைய கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் அப்பாயிண்ட் ஆகி அலோகேட் ஆகிட்டு இன்றைக்கி நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. 2017க்கு அப்புறம் மருத்துவத்துறையில் எங்கள் மாணவர்களுடைய சேர்க்கை ஒரு சின்ன தொய்வை எட்டியது. உடனடியாக இந்த நிர்வாக குழு ஒரு இன்டர்னல் கமிட்டி, ஒரு இன்டர்னல் பாலிசியோடு அவங்க மீன் பண்ணது என்னென்னா, அல்டிமேட்டாக 12th ஸ்டூடெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எக்ஸாமினேஷன்ஸ்க்காக. போர்டு எக்ஸாம்ஸ்க்கு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. போர்டு எக்ஸாம்ஸில் ஒரு டாப் ஸ்கோர் எடுத்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கட் ஆஃப் அச்சீவ் பண்ணிவிட்டு அவன் போகிறான். அது மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸான அந்த நீட்டுமே கூட இவ்வளோ நாள் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கட் ஆஃபில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த எக்ஸாம்ஸை எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் அது சென்ட்ரல் லெவலில் இருக்குது, அவ்வளோதான். நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ். இதில் என்ன பதற்ற வேண்டியிருக்கு, இதில் ஏன் பயப்பட வேண்டியிருக்கு, ஏன் இந்த தொய்வு, இதுதான் அவங்களுடைய கொஷின்ஸ். அப்போது நம்மளுடைய கல்வி திட்டங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துங்க, ஒரு சில அப்டேட்ஸை கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான்
இந்த டான் நீட் அகாடமியை உருவாக்குனாங்க. 2022-23 கல்வியாண்டில் முதலாம் ஆண்டில் சுமார் 20 மாணவர்கள் மருத்துவத்துறை தான் எங்களுடைய விஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அதிலிருந்து 4 MBBS டாக்டர்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். ஃபாலோடு பை 2023-24 லாஸ்ட் இயர் 30 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அரௌண்ட் ஒரு 8 டாக்டர்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த முயற்சியில் சுமார் 12 டாக்டர்களையும் 2 BDS டாக்டர்ஸ்லையும் நாங்கள் அச்சீவ் பண்ணி எடுத்துருக்கிறோம். இதில் என்ன பெரிய பெருமை வேண்டியிருக்கு, நாங்கள் ஏன் கைத்தட்டணும் அப்படிலாம் இருக்கலாம். இதில் என்ன பெருமைனா, உருவாக்கின டான் அகாடமி கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் டீச்சர்ஸ் ஓன் அகாடமி. எந்த விதமான மேடமோட பர்மிஷனோட எந்த விதமான தனியார் கல்வி நிறுவனங்களினுடைய சப்போர்ட்ஸும் இல்லாமல் சுயமாக எங்கள்கிட்டயே இருந்த டீச்சர்ஸ்னுடைய ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி உருவானது தான் இந்த டான் அகாடமி. அதன் மூலிமா தான் இன்றைக்கி 12 டாக்டர்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய விஷன் 2 வருஷத்தில் இன்றைக்கி 12 இருக்கலாம், இன்றைக்கி 38வது ஆண்டில் இருக்கிறோம். 40வது ஆண்டு இதே மாதிரி ஒரு ஆனுவல் டே வரும். கண்டிப்பாக இந்த எண்ணிக்கை பல மடங்காக உயர்த்துவதே எங்களுடைய நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் 2025 ஆண்டிற்கான நீட் தேர்விற்கும் சுமார் 30 மாணவர்கள் இப்போது பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். மேலும் மார்ச் 26, 25 அந்த தேதிகளில் CBSE-நாலும் சரி மெட்ரிக்னாலும் சரி அவர்களுக்கான 12ஆம் வகுப்பு தேர்வுகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும். மார்ச் 27 தேதி கிராஷ் கோர்ஸ் எனப்படும் குறுகிய கால நீட் பயிற்சி வகுப்பில் துவங்க இருக்கிறது. அதற்கு அதில் ஜாயின் பண்ணணும்னு விரும்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மந்த் ஆஃப் February ஆல் சண்டேஸ் we are going to conduct an mock exams. இந்த மாக் எக்ஸாம்ஸில் எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பெஸ்ட் ஸ்கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் 25%லேருந்து 100% ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம மேனேஜ்மெண்ட் அவைல் பண்ணியிருக்கிறாங்க. அட் த மீன் டைம் LKG முதல் 8ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெகுலராக அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. 9ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பிற்கு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். மேலும் தகவலுக்கு ஆல் 7 days நம்ம ஸ்கூல்ஸ்னுடைய 2 ஆஃபீஸுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். ஸோ ஸ்கூலை விசிட் பண்ணுங்கள். எப்போவுமே இன்சார்ஜஸ், அந்த ரெஸ்பெக்டிவ் விங் இன்சார்ஜஸ் இங்கே அவைலபிளாக தான் இருப்பாங்க. பிரின்சிபல்ஸ் இருப்பாங்க, வைஸ் பிரின்சிபல்ஸ் இருப்பாங்க. எங்களுடைய கரிக்குலம் என்ன, எங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன, நாங்கள் வேர் வி ஆர் யூனிக், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு இன்சார்ஜஸ்டையும் பார்த்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50%ம் 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீட் JEE சக்ஸஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 to 6 இயர்ஸ்க்கான மொத்த டியூஷன் ஃபீயும் நம்ம ஸ்கூல் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இன்னும் நிறைய அட்மிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. மாணவர்களுடைய திறனை ஊக்குவிக்கும் விதமாகவும் இன்னும் பல்வேறு மாணவர்கள் இதன் அடிப்படையில் அந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்திக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஸ்காலர்ஷிப்ஸை நாங்கள் அவைல் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை. ஸோ 2025 நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். எல்லா மாணவர்களுக்கும் இண்டிவிஜுவல் கேரோட அவங்கள நாங்கள் கேர் எடுத்து பார்த்துப்போம் அப்படின்ற உறுதிமொழியோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.